அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது, ஆசாரக்கோவை என்பதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதனுடைய ஆசிரியர் பெருவாயின் மொழியார், ஊர் வன்கயத்தூர், காலம் 5ஆம் நூற்றாண்டு, பாடல்கள் 100 பாடல்கள், சமயம் சைவ சமயம், பாவகை வெண்பா, ஆசாரம் ஒழுக்கம், கோவைனா தொகுப்பு. ஆசாரக்கோவை எப்படி பிரித்தெழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசாரம் கூட்டல் கோவைன்னு பிரிக்கலாம். இது ஒரு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று சொல்லப்படுகிறது. கோவைனா கோர்வை, கோர்த்து, வரிசைப்படுத்தி, அடுக்கி என்று சொல்லப்படுகிறது. வாழ்வின் ஒழுக்கங்களை அல்லது தூய்மையை அடுக்கி கூறக்கூடிய நூல் தான் இந்த ஆசாரக்கோவை. அனைத்து வெண்பாக்களுமே கலந்து வருமாறு பாடப்பட்ட நூல் வந்து இந்த ஆசாரக்கோவை. வெண்பா வந்து மொத்தம் 5 வகை. ஒன்று குறள் வெண்பா, அடுத்து சிந்தியல் வெண்பா, அடுத்து இன்னிசை வெண்பா, பகுருடை வெண்பா, நேரிசை வெண்பா. 5 வெண்பாக்கள்: குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, இன்னிசை வெண்பா, பகுருடை வெண்பா, நேரிசை வெண்பா. சிறப்பு பெயர் பொது சுகாதார நூல். இது அன்றாடம் வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கத்தை பற்றி சொல்லக்கூடியது. நன்றியறிதல், பொறைவுடைமை, இன்சொல்லோடு, இன்னாத எந்த உயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு, ஒப்புரவு, ஆற்று அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8ம் சொல்லிய ஆசாரவித்து. இந்த வரிகள் மிக சிறந்த ஒரு வழிகள். இந்த 8 வரிகள் 8 காரியங்களை சொல்லக்கூடிய நூல்கள் தான் இந்த ஆசாரக்கோவை. அது என்ன 8 வரிகள்? பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், அறிவுடையவராக இருத்தல், நற்பண்புகளை உடையவராக நட்பு கொள்ளுதல், உடையவரோடு நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல். இந்த 8மே நல்லொழுக்கத்தை விதைக்கக்கூடிய நூல்கள். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒழுக்கங்களை சொல்லக்கூடியது. அதுலேயும் குறிப்பாக அந்த 8 விதைகள் வந்து மிக முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இந்த ஆசாரக்கோவையில் பார்க்குறோம். அடுத்ததா அதில் சில பொருட்கள், சொற்பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நன்றியறிதல் அப்படிங்கிறது பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல். ஒப்புரவுன்றது பிறருக்கு உதவி செய்தல். நட்டல்ன்றது நட்பு கொள்ளுதல். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம டெய்லி கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம். வெண்பாக்கள் வந்து 5 வெண்பாக்கள். இது வந்து பொது சுகாதார நூல் அப்படிங்கிற சிறப்பு பெயர்களை கொண்டது. வாழ்வின் ஒழுக்கங்களை அல்லது தூய்மையை அடுக்கி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் இது. ஆசாரக்கோவை அப்படிங்கிறது நல்ல ஒழுக்கங்களுடைய தொகுப்பு. ஆசாரம் ப்ளஸ் கோவை. பான்றது பாவகை வந்து வெண்பா. 100 பாடல்களை உடையது. நல்லா பார்த்துக்கோங்க. 100 பாடல்களை உடையது. ஆசிரியர் பெருவாயின் மொழியார். இதுவரையிலும் நம்ம ஆசாரக்கோவை குறித்து பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த நூல்களை பார்க்கலாம். இதுவரையிலும் எபினேசர் டிஎன்பிஎஸ்சி அகாடமிக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.